वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜெயந்தி விபூஷணம். இந்த 48வது ஸ்லோகத்தோட முடித்தோம். வருஷா காலம் முடிகிற சமயம் கடைசி இதில் இருக்கோம். பயோத லக்ஷ பிரஹிதாகிரஹஸ்தாம் கிருஷ்ணஸ்வநேத்ரே இவச்சந்திரசூரியோ திரோததானாம் பிரதிரோத்தும் ஐச்சது ஸ்வைரீஸ்வலீலாம் இவ வருஷவேலாம். வருஷவேலாம் கிருஷ்ணஹா பிரதிரோத்தும் ஐச்சது. கிருஷ்ணன் அந்த மழை காலத்தை மறைக்கணும்னு நினைச்சான். அவனுடைய லீலையில அவனுக்கு எப்போ வேணுமோ அந்த காலங்களை அவனால் மாற்ற முடியும். காலமே அவன் கையில் இருக்கும் இல்லையோ. நம்ம படிக்கிறச்சே விஷ்ணு புராணத்துலையும் சரி பாகவதத்துலையும் சரி தன்னுடைய இன்னொரு ரூபமாக இருக்கக்கூடிய காலத்தை கையில் எடுத்துட்டு சிருஷ்டியை பண்ணுறாங்கிறோம். காலம்ங்கிறதும் பகவானுடைய ஒரு ஸ்வரூபம் தான் இந்த இடத்துல. அப்போ ருத்துக்களே அவனுக்கு அடிபணிஞ்சு இருக்கு. அவன் நினைச்சா அந்த மழை போகும், நினைச்சா மழை வரும். அப்படி இப்போ ஒரு லீல விளையாட்ட பண்றான். இங்க பகவான் தன்னுடைய கண்ணு சந்திரசூரியன் போல இருக்கக்கூடிய தன்னுடைய கண்ணு அது இப்ப கண்மூடி விளையாட்டு விளையாடுறோம் இல்லையா, ஹைட் அண்ட் சீக் விளையாடுற மாதிரி தன்னுடைய அந்த சந்திரன் சூரியனை மூடின்னு இருந்துதான் மேகங்கள் எல்லாம். இப்போ அந்த மேகங்களை விளக்கணும்னு பாக்குறான். கண்ல இருந்து கையை எடுத்து இப்ப விளையாடணும்னு பாக்குறான். அப்படின்னு இந்த 48வதோட முடிச்சோம். 49 அத அஞ்சன ஸ்னிக்த நபः பிரகாஷாः க்ஷணத்விஷாம் கல்பித லாஸ்யபங்காः திஷாமுகோல்லாசன திருஷ்டதாக்ஷ்யா தீனாம்புவாஹாः திவசா பபூவுஹு. சீசன் மாறுறதுங்கிறது எப்படி அதை வர்ணிக்கிறது, எப்படி அப்சர்வ் பண்றதுங்கிறது தேசிகர்கிட்டேருந்து கற்றுக்கணும். அதாவது மழை நின்று அடுத்த நிமிஷம் நமக்கு இப்போ பஞ்சாங்கத்துலலாம் இன்னி வரைக்கும் வருஷ ருத்து, நாளையிலேருந்து சரத் ருத்துன்னா இன்னியோட அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுமா என்ன? இப்போ இந்த மேலே பிக்சர் போட்டு ஒட்டினா மாதிரி அந்த ஸ்டிக்கரை எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே ஒரு பெரிய பெயிண்டிங் வருது. அப்படி கிடையாது நமக்கு உலகங்கிறது. அது மெதுவாக கிராஜுவலாக எப்படி மாறுறதுங்கிறத ஒரு 2 ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக அந்த டிரான்சிஷனை வர்ணிக்கிறார் தேசிகர். அத அஞ்சன ஸ்னிக்த நப பிரகா திவசாக, இந்த நாட்கள் எப்படி இருந்தது, டே டைம் எப்படி இருந்ததுன்னா திவசாக பபூவுஹு. அந்த டே டைம் அத பிறகுங்கிறச்சு பகவான் அந்த வருஷாகால லீலையை முடிக்கணும்னு தீர்மானம் பண்ணான். தீர்மானம் பண்ணத்துக்கு பிறகு என்ன நடந்தது? திவசாக பபூவுஹு, நாட்கள் இவ்வாறு இருந்தன. அந்த திவசாகங்கிறது சாரதாக திவசாகங்கிறத நமக்கு வியாக்கியானத்துல சொல்றார். சரத்காலத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அந்த பகல் நேரங்கள் இருக்கே அவைகள் அஞ்சன ஸ்னிக்த நப பிரகாஷாக, ஆகாசத்துல ஒரு தெளிவு ஏற்பட்டது. ஆனா அந்த தெளிவு சம்பூர்ணமான தெளிவு இல்லை. அதுதான் அங்க பாயிண்ட். நப பிரகாஷங்கிறச்சே ஆகாசத்தில் இருக்கும் பிரகாசம் அஞ்சன ஸ்னிக்தங்கிறார். கருப்பாவும் அப்படியே மைய பூசினா மாதிரி மேகத்தினுடைய ஒரு அழுக்கு அங்க இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னமும் மழை காலம் முடிஞ்சுடுத்துன்னா அடுத்த நிமிஷம் உடனே ஒயிட் கிளவுட்ஸ், அப்படியே பெயிண்டட் ஸ்கை. அப்படி இல்லைங்க, ஒரு மான மூட்டம் மாதிரி இருக்கும். ஆனா அது மேகமாவும் இருக்காது. கொஞ்சம் உங்களுக்கு மின்னல் குறையும். அதுக்கப்புறம் இது வெளிர்ந்து முகம் தெரியலாமா வேண்டாமான்னுட்டு ஆகாசம் தோன்றும். அப்படி இருக்கக்கூடிய நாட்கள்ங்கிறார். அஞ்சன ஸ்னிக்த மையை போல் கருமையாக இருக்கும் நபஹா ஆகாசம். அந்த ஆகாசத்துல ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. மேகங்கள் விலகிடுத்து, ஆனா பின்னாடி இட் இஸ் ஸ்டில் a little bit கிரே. அதுக்கு சொல்ற மேக காலுஷ்ய அபகமாத்து அஞ்சனவது ஸ்னிக்தகாங்கிறார். மேகத்தினுடைய ஒரு விலகுதல்னால பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஸ்கை கிராஜுவலா இப்ப முதல்ல டார்க்கா இருக்கும், அப்புறம் பளிச்சுன்னு வெண்மையா இதுவா இருக்கும், ப்ளூவா தெரியும் உங்களுக்கு. அதுக்கு சொல்றார். ஸோ மையை போல் கருத்த ஒரு ஆகாசத்தின் பிரகாசத்தை கொண்டவைகளாக திவசாக பகல் நேரங்கள் இருந்தன. 2வது அட்ஜெக்டிவ் க்ஷணத்விஷாம், ஒரு நிமிஷம் தன்னுடைய காந்தியை காமிக்கக்கூடியது.
அது என்ன? இது மின்னல். ஸோ மின்னல் தான் வந்து தன்னுடைய காந்தியை ஒரு க்ஷணத்துக்கு அப்படி காமிக்கும். அதுக்குனால மின்னலுக்கு க்ஷணத்விட்ட அப்படின்னு பேரு. ஸ்திரீலிங்கத்தில் இருக்கு அந்த பதம். க்ஷணத்விஷாம், ஒரு கணம் பிரகாசத்தை காண்பிக்கக்கூடிய மின்னல்களின் லாஸ்யம். அப்படியே டான்ஸ் ஆடுறதுன்னு சொன்னோம் இல்லையா, வருஷ காலத்துல அதுகள் வந்து அப்படியே மின்னலினுடைய இப்போ மின்னற் கொடியினுடைய நாட்டியம் எல்லாம் பார்த்தோம். இங்க எப்படி இருக்குன்னா அந்த கல்பித லாஸ்ய பங்காக, அவைகளினுடைய அந்த லாஸ்யம்ங்கிறது இப்போ உடஞ்சு போயிடுத்துங்கிற. ஸோ கிருத ஸ்புரண பங்க, அது வந்து மின்னுவதை உடைத்தது, மின்னுவதை நிறுத்தியதுன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட திவசாக. ஸோ எந்த நாட்களில் மின்னல்களினுடைய நாட்டியமானது செய்யப்பட்ட நாட்டியம் அல்லது நாட்டியத்தின் பங்கமானது செய்யப்பட்டது, கல்பிதாக லாஸ்ய பங்காக ஏஷு திவசேஷு, அப்படி தாக திவசாக தே திவசாக. திசாமுக உல்லாசன திருஷ்ட தாக்ஷ்யாக, திசைகளினுடைய முகங்களுக்கு ஒரு ஒரு உல்லாசனம், ஒரு பிரகாசத்தை கொடுப்பதில் தன்னுடைய தேர்ச்சியை காமிக்கிறதா, சாமர்த்தியத்தை காமிக்கிறதா இந்த பகல் நேரம். சரத்காலம் ஆரம்பிக்கிறது அப்பதான். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் டு ஷோ இட்ஸ் எக்ஸ்பர்டீஸ் இன் மேக்கிங் த டிரெக்ஷன்ஸ் பிரைட். இந்த மேக்கப் போடுறதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதில் முதல்ல இப்போதான் ஆரம்பிக்கிறது அந்த ஃபவுண்டேஷன், அப்புறம் இன்னும் பிரைட்டாக ஆகும். இப்போதான் திசாமுக, திசைகளினுடைய முகம், திசைகளினுடைய பிரதேசங்கள், அந்த பிரதேசங்களை உல்லாசன நிஜந்தம், அதை நிர்மலமாக்குவதில் திருஷ்ட தாக்ஷ்யாக, திருஷ்ட சாமர்த்தியம், அதாவது தன்னுடைய சாமர்த்தியத்தை பார்த்தவைகளான அந்த திவசாக. என்னத்தினால இப்படி தீன அம்புவாக, ரொம்ப குறைச்சலான மேகங்கள் இருந்தது. அப்படியே மேகம் இருந்தாலும் அதனுடைய கர்ஜனை பட்டாட்டோப்பம் இதெல்லாம் இல்லாத மேகமா இருந்தது. ஆனா செத்த கருமையா இருந்தது, அவ்வளவுதான். ரொம்ப வீக்கெண்டா போயிடுது அதனுடைய. இப்ப இந்த இது சொல்றோமோ இல்லையோ, டிப்ரெஷன் இந்த பேன்னு வர்றச்சு அது இங்க வர்றதுக்குள்ள வீக் ஆயிடுது, அங்கதான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்லாம் பேசுறோமோ இல்லையோ, அந்த மாதிரி சரத்காலத்துல ஆரம்பிக்கும் பொழுது இந்த மேகங்கள்லாம் அப்படியே வீக்கா இருக்கக்கூடிய மேகங்களா, பலவீனமா இருக்கும் மேகங்களை கொண்ட திவசாக பபூவோ, சரத்காலத்து திவசங்கள் ஏற்பட்டன. கிராஜுவல், இட்ஸ் நாட் இம்மீடியட்லி. ஒரு இந்த கம்ப்யூட்டர்ல வந்து இதை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு ஓபன் பண்ற மாதிரி இல்லை, ஃபைல் ஓபன் பண்ற மாதிரி இல்லை இங்க இல்லையா. அது இது இந்த சுவிட்ச் போடுற மாதிரி ஆன் ஆர் ஆஃப் சுவிட்ச் இல்லை. இட்ஸ் அ கிராஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் சீசன் டு அனதர் சீசன். அதாஞ்சன ஸ்னிக்த நப பிரகாஷாக க்ஷணத்விஷாம் கல்பித லாஸ்ய பங்காக திசாமுகோல்லாசன திருஷ்ட தாக்ஷ்யாக. தாக்ஷ்யம்னாலே தக்ஷஸ்ய பாவः தாக்ஷ்யம், தக்ஷः எக்ஸ்பர்ட், தாக்ஷ்யம் பிகம்ஸ் எக்ஸ்பர்டீஸ். தீனாம்புவாக திவசா பபூவுः. அலக்ஷ்ய தீவிராதபம் அந்தரிக்ஷம் சிதாசிதைः அம்புதரைश्चकाशे விவேகம் ஆசாதயதாம் இவ ஆதௌ சித்தம் விதர்க்கைர் அனிவர்த்தமானைஹி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் உபமானம். சில சமயம் காளிதாசனை விட பிரமாதமாக தான் இருக்கும் தேசிகரோட உபமானம். இந்த இது எப்படி இருக்குன்னா, ஆகாசம் அந்தரிக்ஷம் சிதாசிதைஹி அம்புதரைஹி சகாஷேங்கிறார். அலக்ஷ்ய தீவிர ஆதபம் அந்தரிக்ஷம். சரத்காலத்துல உங்களுக்கு வந்து தீவிரதா அவ்வளவா தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹீட்டோட இருக்கான் ஆகாசம். அலக்ஷ்ய தீவிர ஆதபம், அதிருஷ்யமான ஸ்பீதாதபம், அதாவது ஏராளமான ஒரு ஹீட்டுங்கிறது இல்லாம இருக்கு. ஏன்னா மழை காலம் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து ரொம்ப கோல்டும் ஆகல, அதே சமயத்துல மேகங்களும் கம்ப்ளீட்டா விலகி உங்களுக்கு வந்து அப்படியே சூடா வந்து வெயில் காலம் மாதிரி வரல. கிராஜுவலி இட் ஹேஸ் டு கூல் டவுன் அண்ட் கெட் இன் டு வின்டர் இல்லையா. அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு ஆகாசம் இங்க. அலட்சிய லட்சியப்பட முடியல, அதாவது நோட் பண்ண முடியல. என்ன தீவிரமான ஆதபம், தீவிரமான ரொம்ப கொடூரமான ஒரு வெயில் இல்லாததாக இருக்கும் அந்தரிக்ஷம் ஆகாசமானது. சித அசிதைஹி அம்புதரைஹி சகாஷே, வெண்மையும்
கருப்பாகவும் இருக்கும் அம்புதரைகி மேகங்களை கொண்டு சகாஷே பிரகாசித்தது. எது? அந்தரிக்ஷம், ஆகாசம். சித அசித, உங்களுக்கு போத் வெள்ளையும் இருக்கு, அசித கருமையாகவும் இருக்கு. என்ன அதான் இங்க போட்டிருக்காரு பாருங்க, பிராவரிட் கால அவசானத்தையா. பிராவரிட் காலம்ங்கிறது வருஷா காலம், வருஷா காலத்தினுடைய முடிவுங்கிற காரணத்தினால அத்தியந்தம் அனுச்சேதாத்து தவல மேச்சக ரூபைகி. மேச்சகான கருமை, மேச்சக வஸ்திரம். அதாவது இந்த கருப்பா ஒரு வஸ்திரத்தை வந்து பலராமன் வந்து தனக்கு அங்கவஸ்திரம் மாதிரி போட்டு இருப்பாராம் அப்படின்னு ஒரு வர்ணனை அவருக்கு, பலராமனுக்கு. மேச்சகனாலே கருப்புன்னு அர்த்தம். தவள வெண்மை, வெண்மையும் கருப்புமா இருக்கக்கூடிய அத்தியந்த அனுச்சேதாத்துங்கிறச்சு கம்ப்ளீட்டா இன்னும் விடுபடலை மேகம் ஆகாசத்துல இருந்து. அதனால there is a mix of both white and dark clouds. ஆதவ் இதுக்கு உபமானம் எப்படின்னா, இந்த விவேகம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல குழப்பம் இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி இருக்கான். நமக்கு வந்து இதை பண்ணலாமா கூடாதா, இது ரைட்டா தப்பா அப்படின்னு எங்க குழப்பம் இருக்கோ அங்கதான் தெளிவு வரும். இந்த குழப்பமே இல்லை, எனக்கு பர்ஃபெக்டா எல்லாம் தெரியும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தான் ஒருத்தன் வச்சுக்கோங்களேன், கிளாரிட்டியே கிடைக்காது லைஃப்ல. எவ்ரி டைம் யூ டவுட் யுவர் செல்ஃப், which means you are trying to figure out which is the right path. அப்படிதானே? அப்போ அந்த அந்த முதல்ல எப்படி அனிவர்த்தனை, எதுவும் இது இப்படி ஒரு டைலமாவா இருக்கே, இது சால்வே ஆகாதோ, இதுதான் ரைட்டா அதுதான் ரைட்டா, இல்லை இது தப்பா, இல்லை நான் பண்றது கரெக்டா ராங்கா, கரெக்டான பலன் கிடைக்குமா, நான் எல்லாம் சரியா பண்றேன், எத்தனையோ நமக்கு வந்து முடிவில்லாத விதர்க்கங்கள் நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸ்திரமா ஒரு டெசிஷன் கிடையாது. அது வரைக்கும் நல்லது, ஏன்னா ஸ்திரமா டெசிஷன் எடுக்கிற சமயத்துல நம்ம தப்பான டெசிஷன் எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ஒரு அகங்காரத்திலையும் ஸ்டபர்னஸ்லயும் தப்பான வழியில போக ஆரம்பிச்சுடுவோம். அதனாலதான் தர்ம சிந்தனையோட இருக்கக்கூடிய விதர்க்கம் இருந்ததுனால் பின்னாடி விவேகம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அனிவர்த்தனைகி, நிவர்த்தமானம் அப்படின்னா முடிவு அடையும். அனிவர்த்தமானைகி விதர்க்கைகி ஆதௌ சித்தம் விதர்க்கை அனிவர்த்தமானைஹி விவேகைஹி அனிவர்த்தமானைஹி விதர்க்கைஹி ஆதௌ வித்யமானம் சித்தம் பశ్చాத் விவேகம் ஆசாதயதாம். அதாவது விவேகம் ஆசாதயதாம்ங்கிறச்சே விவேகத்தை அடையணும்னு ஆசைப்படுபவர்களுக்கு எவ்வாறு ஆதௌ முதலில் சித்தம் இந்த மனசானது விதர்க்கைஹி அனிவர்த்தமானைஹி விதர்க்கைஹி சகாஷே பிரகாசித்ததோ, அல்லது விவேகம் அடைந்தவர்களை வச்சுப்போமே, ஆசாதயதாம் அப்படின்னா பிராப்னுவதாம்னு போட்டிருக்கார், அடைய போகிறவனுக்குன்னு அர்த்தம். அப்படி சொன்னாதான் அழகா இருக்கும். ஏன்னா அடைஞ்சவனுக்குன்னு சொல்லிட்டோம்னா இங்க சரத்காலம் வந்துருத்துன்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்படி இல்லை, சரத்காலம் இனிமேதான் வரப்போறது. அதனால அடைய போகின்றவர்களுக்கு விவேகம் ஆசாதயதாம், விவேகத்தை, விவேகம்ங்கிறதுக்கு சாஸ்திர ஸ்ரவணேன போடுறாரு பாருங்க அட்ஜெக்டிவ்ங்க. ஹேது என்ன? சாஸ்திரத்தை பத்தி கேட்டதுனால தர்ம சிந்தனை இருக்கு. கோமள கண்டகாயமானம் ஆத்மதத்துவ அவபோதம். கோமல கண்டகம்னா இட்ஸ் லைக் எ சாஃப்ட் தான். இந்த விவேகம்ங்கிறது நமக்கு வந்து நன்மையை கொடுக்கும். அட் த சேம் டைம் இட் இஸ் டிப்ரைவிங் அஸ் ஆஃப் ஆல். எத்தனையோ விஷயங்களை நம்மளை வந்து அனுபவிக்கிறதுக்கு முடியாதபடிக்கு பண்றது. ஏன்னா நமக்கு ரசனையே போயிடுறது, ஒரு வைராக்கியம் வந்துடுறது. ஒரு காலத்துல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் இந்த ஆத்ம தத்துவம் வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் என்ஜாய் பண்ணோம் ரைட்டு தான், இன்னைக்கு வந்து இந்த தத்துவம் தெரிஞ்சதுனால இது நமக்கு வந்து சரியா ஒட்ட மாட்டேங்கிறதேங்கிற மாதிரி ஆயிடுறது. கண்டகம்ங்கிறது இட் இஸ் நாட் பிகாஸ் இட் இஸ் ஆத்ம தத்துவம் நமக்கு வந்து பிரச்சனைங்கிறதுக்காக சொல்லலை. அது வந்து ஒரு அந்த ஆத்ம தத்துவ அவபோதம்ங்கிறது விவேகம். அதை அடைவதுங்கிறது இட் இஸ் அ டிஃபிகல்ட் டாஸ்க். அந்த சாஸ்திரத்தினால நமக்கு வந்து அடையப்பெறுகின்ற ஒரு ஆத்ம தத்துவத்தை அடைய போகின்றவர்களுக்கு ஆசாதயதாம் சித்தம், அந்த கரணம் எப்படி இருக்கும்னா ஸ்திரதர சம்ஸ்கார வசாத்து சர்வதா நிவிருத்தி ரஹிதைகிற.
அதே சம்ஸ்காரம் வச்சு அடைச்சு புளிய வச்சு நம்ம வந்து இடிச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த மனசுல சம்ஸ்காரங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கு. பெருங்காய டப்பா மாதிரி அந்த சம்ஸ்காரம் உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா, போகவே மாட்டேங்கிறது. அநிவர்த்தமானைகி, போகாமல் இருக்கக்கூடிய, நிவிருத்தியே இல்லாமல் இருக்கக்கூடிய விதர்க்கைகி சம்பாவனா ரூபைகி சந்தேகைகி. சாஸ்திரம் கேட்டாச்சு, இதுதான் ரைட்டுன்னு தெரியும். ஆனாலும் அட் த சேம் டைம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமானலாம் நமக்கு சந்தேகம் வரதோ இல்லையோ, அந்த சந்தேகம்லாம் நீங்கிறப்படியே நமக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படிங்கிற. மந்த தாபனா அப்ரௌட விவேகவத்து ஸ்திதா. ரொம்ப பிரௌடமான விவேகம் இல்லை, லேர்னிங் இருக்கு, இன்னும் பிராக்டிஸ்ல அனுபவத்துல வரல. அப்படிப்பட்ட ஒருவனை டிஸ்கிரைப் பண்றாரு இங்க. இனிமேதான் எக்ஸ்பீரியன்சஸ், நமக்கு பல விஷயங்கள் இதுதான் ரைட்டுன்னு நமக்கு தெரியும். ஆத்மா தத்துவம் எல்லாம் மாயை. என்ன, நானும் பொய், என் நெஞ்சமும் பொய், அன்பும் பொய் அப்படிம்பார் மாணிக்க வாசகர். இதை வச்சுட்டு நான் உனக்கு நமஸ்காரம் பண்றேனேம்பர் மாணிக்க வாசகர். அந்த மாதிரி எல்லாம் பொய்ன்னு சொல்றேன், ஆனா வெறும் வாய் வார்த்தையா இருக்கு, இன்னும் அனுபவத்துல வரலங்கிறதுக்காக அவர் அப்படி சொல்றாரு. அதை ஐ எம் ஃபேக்குன்னு, நான் பண்ணக்கூடிய பக்தியும் ஃபேக்குன்னு அவர் சொல்றது, அதை மனசுல வச்சுட்டு சொல்றார். அப்படி இங்க இருக்கக்கூடிய அந்த சரத்காலம் எப்படி இருக்குன்னா ஒரு அப்ரௌட விவேகவத்து. It is still not fully matured into an experienced discrimination. அப்படி இல்லை. அப்படிப்பட்டவனுக்கு எப்படி முதல்ல இந்த மனசு வந்து ஒரு சம்ஸ்காரங்கள்னால சந்தேகங்கள் ஏற்படுறதோ, விலகாமல் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் வந்து போட்டு தொலைக்கிறதோ அந்த மனசை, அப்படி இந்த ஆகாசத்துல நல்லது கெட்டது, அதாவது கருப்பு வெள்ளைங்கிற ஒரு மேகத்தினுடைய காம்பினேஷன் வேற இருக்கு. அலட்சிய தீவிர ஆதபம்ங்கிறது தான் அப்ரௌட விவேகம்ங்கிறார். ஸோ நமக்கு தெரியாதபடிக்கு, அந்த உஷ்ணமே தெரியாதபடி ஒரு உஷ்ணம் இருந்துட்டு இருக்கு, தீவிரதா தெரியாத ஒரு உஷ்ணத்துவம் இருக்கு. அப்படி இந்த ஆகாசம் பிரகாசித்தது. அலட்சிய தீவிராதபம் அந்தரிக்ஷம் சிதாசிதைர் அம்புதரைச்சகாசே விவேகம் ஆசாதயதாம் இவா ஆதௌ சித்தம் விதர்க்கைர் அனிவர்த்தமானைஹி. விஹாய சத்யா குடஜார்ஜுனாதீன் விப்ளாவிதான் கால விபர்யேன விப்ளாவிதான் தான் கரெக்ட். இந்த இன்னுங்கிறது இங்க வந்துருத்து. விப்ளாவிதான் கால விபர்யேன புனர் பபந்து பிரணயம் த்விரேபாக கோஷோபன்னேஷு குசேஷயேஷு. இந்த ஒரு 2 ஸ்லோகங்கள்ல வந்து வியாக்கியானம் படிக்க வேண்டியிருக்கு. பிகாஸ் வெறும்னா ஒரு இந்த டிஸ்கிரிப்ஷனா இல்லாத, அதாவது வெறும் நேச்சர் டிஸ்கிரிப்ஷனா இல்லாத, அதுல ஒரு தாத்பரியத்தோட தான் வந்து தேசிகர் எழுதியிருக்காருங்கிறத நமக்கு வந்து அபய தீட்சிதர் ரொம்ப அழகா அதை எடுத்து நமக்கு சொல்றார். அதனால அதை பார்க்கணும். சத்யா உடனே இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இந்த வண்டெல்லாம் இருக்கு, வண்டுகள் என்ன பண்றது, குடஜ அர்ஜுன மல்லி, இந்த வருஷா காலத்துல இருக்கக்கூடிய பூக்களை விட்டுட்டு சரத்காலத்துல வந்து எது மலர ஆரம்பிக்குமோ அந்த புஷ்பங்கள் கிட்ட போகிறதான் வண்டுகள். அவ்வளவுதான் டிஸ்கிரிப்ஷன். எப்படி குடஜ அர்ஜுனாதீனு கால விபர்யேன விப்ளாவிதானு குடஜ அர்ஜுனாதீனு சத்யா விஹாய. இந்த கால விபர்யத்தினால, காலத்தினுடைய மாறுதல், காலத்தின் கோலம், அந்த காலத்தினுடைய கோலத்தினால மாறி இருக்கக்கூடிய விப்ளாவிதங்கிறச்சு அந்யதா கிருதானுங்கிறார், க்ஷீணீகிருதானுங்கிறார். ரொம்ப அப்படியே க்ஷீணம் அடைஞ்சு இருக்கக்கூடிய இந்த மல்லி, மருது இல்லைன்னா எருக்கம்பூ, இது ரெண்டுமே. எருக்கம்பூவும் உங்களுக்கு மழை காலத்துல நிறைய வளரும், ஏன்னா உங்களுக்கு இதுவா தானே வளர்றது, வைல்டா தானே வரக்கூடியது. குட்டஜங்கிறது இந்த மல்லிய சொல்றோம். ஸோ குட்டஜ மல்லி, அர்ஜுனம்ங்கிறது மருதுன்னு சொல்றோம், எருக்கம்பூவையும் சொல்லலாம். அப்படி குட்டஜ அர்ஜுனாதின்னு அந்த மலர்கள் எல்லாமே கால விபர்யாத்து, இங்க வருஷா காலம் முடிஞ்சு சரத்காலம் மாறப்போறது, அந்த டிரான்சிஷன் சமயத்துல அப்படியே விப்ளாவிதானே இது வந்து வாடி போயிடுறது. அதனுடைய ஒரு பொலிவும் இல்லை, கம்ப்ளீட்டா முழுகடிச்ச மாதிரி இருக்கான் விப்ளாவிதானு. சத்யா விஹாய உடனே இதுக்கு ருச்சி போயிடுறது இந்த வண்டுக்கெல்லாம். உடனே அதை விட்டுட்டும் அந்த மலர்களை புனகா மறுபடியும் த்விரேபாக இந்த வண்டுகள்
கோஷ உபபன்னேஷு குசேஷயேஷு புனக பிரணயம் பபந்து. உடனே இந்த வண்டுக்கு என்ன ஆயிடுதுன்னா மறுபடியும் கோஷ உபபன்னேஷு முகுள அவஸ்தையில இருக்கக்கூடியது. கோஷம்ங்கிறது முகுளாவஸ்தை, முகுள யுக்தேஷு மொட்டு நிலையில் இருக்கும், மொட்டு நிலையை அடைந்த தாமரை பூக்கள், குசேஷயா குசேஷயா தாமரை பூக்கள், அந்த தாமரை பூக்களில் பிரணயம் பபந்துகு தங்களுடைய ஆசை அல்லது பரிச்சயம் ஒரு ஆசையை வைத்தன. மொட்டு வந்துருத்தே, நமக்கு தாமரைப்பூ வந்துருத்து, இப்ப இனிமே மல்லி இந்த எருக்கம்பூ இதுகிட்டெல்லாம் போக வேண்டாம், மல்லியும் நல்ல வாசனையா நல்ல தேனோட இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் புஷ்பம் வருது, இதெல்லாம் கொஞ்சம் பழம்பெருச்சாளி ஆயிடுது, நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த வண்டெல்லாம் அந்த பழைய பூக்களை விட்டுட்டு இந்த புதுசா மலரக்கூடிய அந்த தாமரை கிட்ட ஆசையை வச்சுதான் புனகா பிரணயம் பபந்துங்கிற. அத எப்படி வர்ணிக்கிறார்னா, யதா சேவா குஷலாக புருஷாக, சேவை பண்ணணும், இந்த பிளாட்டரர்ஸ் இருப்பாளோ இல்லையோ, இன்னொருத்தரை அண்டி தன்னுடைய வாழ்க்கைய நடத்துறவா, அவனை பத்தி ஒரு 4 வார்த்தை நம்ம சொன்னோம்னா நமக்கு காசு கொடுப்பான், உடனே நம்ம பொழப்பு நடக்கும், தானா உழைச்சு சம்பாதிச்சு ஒரு காரியத்தையும் பண்ற வழியை காணும். அப்படி இருக்கிறவனை பத்தி இங்க சொல்றார். த்விரேபங்கிறதுக்கு ரைங்கிற பதம் ஐஸ்வர்யவாச்சக பதம். ராக ராயவ் ராயஹான்னு சப்தமஞ்சரியில ஐகாராந்த பதம். எதர் நீங்க லகு சித்தாந்த கௌமுதியோ சித்தாந்த கௌமுதி படிச்சாதான் அந்த ரை சப்தத்தினுடைய ஒரு டிக்ளென்ஷனை படிப்பேள். இல்லையா சப்தமஞ்சரிய சின்ன வயசுல மரபாடம் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு கூட நீங்க அதுல பார்த்தேன்னா ஐகாரத்துக்கு போட்டிருக்கிற ஒரே சப்தம் ரைஹி, ரை. அதனுடைய பிரதம ராகராயோ ராயஹான்னு வரும். அந்த ஒரு இதை வச்சுண்டு, பதத்தை வச்சுண்டு இவர் எப்படி சொல்றாருன்னா, ரை சப்த வாச்சிய தனயுக்த புருஷ துவய காமினாம் பும்சாம் தர்ஷகம் த்விரேப பதம். இந்த த்விரேபங்கிற பதமே ஒரு என்ன ஆகுபெயரம்புமா, அதாவது பிரமரங்கிற பதம் இருக்கும் இல்லையோ, வண்டுக்கு பதம் பிரமர. பிரமர அதுல 2 ர இருக்கு. அந்த ரேபம் 2 இருக்கிறதுனால த்விரேபன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, வண்டுக்கு அந்த ப்ராங்ஸ வச்சுட்டு தானே அது உறிஞ்சறது மதுவ, அது ரேப ரூபமா இருக்கிறதுனால அதுக்கும் இது சொல்ற த்விரேபங்கிறோம். இந்த த்விரேபன 2 பணத்தை 2 மனுஷன்கிட்டக்கு போற ஒரு ஒரு மனுஷனை வச்சுக்கிறான். இங்க பைசா இருக்கா, இப்ப இவனை போய் கறக்கணும். அடுத்தது பைசா இவன்ட்ட குறைஞ்சு கொடுத்தா இன்னொருத்தன் யாரு புது படக்காரன் வந்திருக்கான் அவன்கிட்ட போய் கறப்போமே. அப்படி நினைக்கக்கூடிய மனுஷனா சொல்றதான் இந்த வண்டை வச்சுண்டு. அது சேவா குஷலாக, சேவபுரியத்துல ஒரு சாமர்த்தியம் உடையவர்கள், காலவசாத்து காலத்தினால க்ஷீணானு பிரபுன்னு விஹாய, ரொம்ப ஒரு அப்படியே க்ஷீண நிலைமைக்கு வந்திருக்கக்கூடிய பிரபுக்களை விட்டுட்டு, செல்வந்தர்களை விட்டு, சமிருத்த கோஷானு அப்படியே ட்ரெஷரி ஃபுல்லா பணத்தை வச்சுண்டு, அந்யான் பிரபுன்னு மற்ற செல்வந்தர்களை ஆசிரியந்தே ஆசிரியிப்பார்களோ அதுபோல இந்த வண்டும் பண்றதாம். இது இனிமே இங்க சத்தம் இல்லை, இங்கேருந்து கறக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் இல்லை, அடுத்த ஆளை பிடிப்போம்பா அப்படின்னு சொல்லி ஏன் இந்த மாதிரி பச்சோந்தி மாதிரி தாவரானோ அதுதான் வண்டு. அப்படி வர்ணிக்கிறார். ஒரு சமாசோக்தி மாதிரி இங்க சொல்றார். சமாசோக்தினா பிரஸ்துதேனா அப்பிரஸ்துதம் நமக்கு தெரியறது, கம்யத்தை. விஹாய சத்ய குடஜார்ஜுனாதீன் விப்ளாவிதான் கால விபர்யேன. இந்த இதுல மிருச்சகட்டிகம் படிச்சிருக்கேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்பத்துல எப்படி தன் அண்டி இருந்தவாள்லாம் இப்ப போயிட்டான்னுட்டு சாரதத்தன் சொல்லுவான். அப்போ ஒண்ணு சொல்லுவான், மிருத ஷரீரேன மிருதச ஜீவதிம்பா. வெறும் அப்படியே நடபணமா இருக்கேன்னா, இன்னைக்கு அந்த பைசா இல்லாததுனால எவனும் அன்னைக்கு மொக்கிற மாதிரி மொச்சுன்னு இருந்தவாள்லாம் இன்னைக்கு ஒருத்தருமே காணோம். அதனால தாரித்ரியம் தான் மரணாத அதிரிச்சியதேம்பா. Poverty is even worse than death. விஹாய சத்ய குடஜார்ஜுனாதீன் விப்ளாவிதான் கால விபர்யேன புனர் பபந்து பிரணயம் த்விரேபாஹ கோஷோபபன்னேஷு குசேஷயேஷு.
இதுல there is hope in this அப்படிங்கிற மாதிரி முகுளாவஸ்தையிலேயே போய் அதை உட்கார்ந்துன்றதா. தரங்க லோலாம்புஜ தாள விருந்தாக பர்ஹாதபத்ராயித பிருங்கயூதாக விதூத ஹம்சாவலி சாமரௌகாக நத்ய சமாதன்வத நாத சேவா. இங்க நதிகளை வர்ணிக்கிறார். நதி எல்லாம் வந்து as they move towards the ocean. ஏன்னா நதிகள் இப்ப எப்படி இருக்குன்னா வருஷா காலத்துல அவைகளுக்கு வந்து நல்ல பூர்த்தியா இருந்திருக்கு. ஸ்லோவா அந்த ஜலத்தை கொண்டு போய் தன்னுடைய பதியான சமுத்திர பகவான்கிட்ட கொண்டு போய் அதெல்லாத்தையும் சேர்க்கணும். இப்போ அதுதான் வேலை. அதை இங்க வர்ணிக்கிறார். போகும் பொழுதே எப்படி போறதுன்னா இந்த நதிகள்லாம் மெதுவா வந்து இதுல போற மாதிரி போறது. அதாவது அது என்ன, அந்த சாமரம் வீசிண்டு ஒரு ராஜாவை போய் அப்ரோச் பண்றதுக்கு எப்படி பரிச்சாரகால்லாம் வந்து இருப்பாளோ அந்த மாதிரி போறாளாம் இவாள்லாம். ஓகே, சோ எப்படி போறான்னா சாமரம் வீசிண்டு தரங்க லோல அம்புஜ தாளவிருந்தாக முதல்ல விசிறிய வீசரா. அதுக்கப்புறம் பர்ஹ ஆத்தபத்திரம் கொடை தூக்கிண்டு போறா. அதுக்கப்புறம் விதூத ஹம்சாவலி சாமர ஓகாக சாமரத்தையும் தூக்கிண்டு போறா. பல நதிகள் ஒரே நதி இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு போகல. இன் ஜெனரல் பல பேர் அப்படி போகும் பொழுது சில இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு, சில இடங்கள்ல இந்த மாதிரி இருக்கு, அப்படி சொல்லிட்டு வர்றார், வர்ணிச்சுட்டு வர்றார் இந்த இடத்துல. தரங்க லோல அம்புஜ தாள விருந்தாக. தாள விருந்தம் பன ஓலைக்கு தாளம், அதுதான் தாள விருந்தம்ங்கிறச்சு வியஜனம். விசிறிக்கு தாள விருந்தம்னு சொல்றோம். அவைகளினுடைய தரங்கங்களை வைத்து தரங்கத்தினால் அசைகின்ற தாமரை பூக்கள், அந்த தாமரை பூக்கள் தான் இங்க தாள விருந்தம் மாதிரி இருக்கு. அப்படி வீசறது இந்த நதிகள். சோ நதிகளில் உள்ள நதிகள்ல இருக்கக்கூடிய அந்த தாமரைப்பூவெல்லாம் எப்படி இருக்குன்னா அது அசையறது இப்படியும் அப்படியும். வேவ்ஸ்ல அசைகிற தாமரைப்பூங்கிறச்சு தாமரைப்பூ கொடி அதனுடைய அந்த கொடியில வந்து அது அட்டாச்சா இருக்கும். அதனால கம்ப்ளீட்டா அடிச்சுட்டு போகாது. நதியும் ஸ்லோவா பரிதமா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய இதுவும் வேகமும் கொஞ்சம் கம்மி ஆயிடும். வருஷா காலத்துல இருந்த கரபுரண்டு ஓடுற வேகம் இப்ப கம்மி ஆகிறது ஸ்லோவா. ஆனா அலைகள் இருக்கு. அந்த அலையில இந்த தாமரைப்பூ அசையும் பொழுது இப்படி இப்படி போயிட்டு வரும். கம்ப்ளீட்டா இப்படி ஒரே பக்கம் போகாதே. நதி வேணா ஒரே பக்கம் போகும். இது வந்து அந்த ஸ்டாக்கோட பிடிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த லோட்டஸ் வந்து முன்ன போயிட்டு திருப்பி அதனுடைய வேகத்துல இப்படி வரும், திருப்பி அப்படி போயிட்டு இப்படி வரும். ஒரே விடிக்க அந்த சைட்ல போகாது. அதனால தரங்கலோல அலைகளினால் முன்னும் பின்னும் அசைகின்ற அம்புஜ தாமரை பூக்களே தாள விருந்தம் விசிறிகளாக வைத்துக் கொண்டிருக்கும் நதிகள் நத்யா. அப்புறம் பர்ஹாத பத்ராயித பிருங்கயூதாக. தாமரைப்பூ இருந்தா உடனே மேல என்ன வரும், அப்படியே வண்டு வந்து மொக்கிறது. வண்டுகள்லாம் கருப்பா இருக்கு. இதனால தோகையினால செய்யப்பட்ட ஒரு கொடைய மேல எப்படி பிடிச்சுப்பாளோ ராஜாக்கு அல்லது தன்னுடைய கணவனுக்கு, அது போல மேல வந்து இந்த வண்டுகளினுடைய கூட்டம் ஒரு பெரிய கொடை மாதிரி பிடிச்சுட்டு இருக்கு. பர்ஹ தோகையினால் தோகையினால் செய்யப்பட்ட ஆதபத்திரம் குடையாக ஆக்கப்பட்ட பிருங்க யூதானி, குடையாக ஆச்சரிக்கின்ற. சோ பிருங்காயித ஆதபத்ராயிதன் இருக்கு. அப்போ கொடை மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு வேலையை செய்யற அந்த வண்டுகளின் கூட்டம், அவைகளை கொண்ட நதிகள். அதுதான். சோ தோகையனால ஒரு கொடைய பண்ணி நம்ம அந்த கொடைய வந்து ராஜாவுக்கு பிடிச்சிட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வண்டுகள்லாம் அப்படியே கலர் கலரா நின்றது. ஒரு கூட்டமா வந்து நிற்கும் பொழுது பாக்குறதுக்கு தோகையினால பண்ண ஒரு அம்பிரல்லா அங்க இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இந்த நதிகள்லாம் அம்பிரல்லாவை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கா நாதனை போய் பார்க்கறதுக்கு. அடுத்தது சாமரம் வீசம். விதூத ஹம்சாவலி சாமர ஓகாக. இதுவரைக்கும் மானசரோவர்ல இருந்தது இந்த அன்னபக்ஷிகள். வருஷா காலம் முடிஞ்ச உடனே
நேர கிளம்பி இங்க சரத்காலத்துக்கு நதிகள் பக்கம் வந்துரும், அந்த தீரத்துல விளையாடலாம்னுட்டு. அப்படி ஹம்ச ஆவலி விதூதாக, விதூதான கம்பித, அப்படியே அது சிலுத்துக்கும் நதியில ஒரு நிமிஷம் அப்படி இந்த குனிஞ்சுட்டு உடம்பு அப்படியே அந்த ஃபெதர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு நிமிஷம் சிலுத்துக்கும், தெரியும் இல்லையோ, அதுதான் விதூதன்னு அர்த்தம். அப்படி வந்து இந்த சாமரம் வீசரிச்சு சும்மா இப்படி இப்படின்னு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பண்ண மாட்டா, அதை வந்து அப்படியே ஒரு மாதிரி அதை அசைச்சுட்டே பண்ணுவா. சுவாமி புறப்பாடு வரைச்சே பார்த்தேன்னா தெரியும் உங்களுக்கு, சாதாரணமா இப்படி வந்து அப் அண்ட் டவுன் பண்ண மாட்டா, அதை அது ஒரு கம்பனம் கொடுத்துட்டே இருக்கும். அததான் இங்க வர்ணிக்கிறார் தேசிகர். விதூத விதூத கம்பிதாக ஹம்ச ஆவலி சாமர ஓகாக. அன்னத்தினுடைய ஒரு வரிசை, அதுதான் சாமரத்தினுடைய கூட்டம் போல அதை வைத்துக் கொண்டிருக்கும் நதிகள். அப்படி அந்த நதிகள் நாதஸ்ய சேவாம் சமாதன்வத. இங்க நாதன்னுங்கிறது கிருஷ்ணஸ்ய சேவாம், கண்ணனுக்கு சேவை புரியறதுக்கு தான். சமுத்திரம் விடுங்கோ, அது நேர போய் சமுத்திரத்தை அடைய போறதுங்கிறதெல்லாம் இருக்கட்டும். நமக்கு கான்டெக்ஸ்ட் என்ன, இந்த நாதங்கிற பதத்திற்கு இதே ஸ்லோகத்தை நீங்க வேற சாதாரண ஒருக்கப்பட்ட காவியத்தை எடுத்துக்கோங்க, கண்ணனே அங்க கிடையாதுன்னு வச்சுட்டோம்னா அந்த இடத்துல நாதங்கிறதுக்கு சமுத்திரம்னு எடுத்துக்கணும். ஆஸ் த ரிவர் கோஸ் அண்ட் மீட்ஸ் இட்ஸ் இது ஹஸ்பண்ட், அப்படி நாத, அந்த நாதனுடைய சேவைக்காக போகும் பொழுது நதிகள் இந்த மாதிரி பலவிதமான சேவையை புரிந்து கொண்டு செல்கின்றனன்னு எடுத்துட்டுருவோம். கண்ணன் இருக்கிறதுனால அது வேற இல்லையா. சோ கிருஷ்ணஸ்ய சேவாம் சமாதன்வத, கிருஷ்ணனுக்கு ஒரு சேவையை புரிந்தன. இதுக்கு தீட்சிதர் வந்து எப்படி அதை எடுத்துட்டு இருக்காருன்னா, அப்பே தீட்சிதர் யதா தாளவிருந்தாதிபிகி பரிச்சாரிக்காக ராஜ்யா சேவாம் குர்வந்தின்னு போட்டு முடிச்சுட்டார். இவாள்லாம் பரிச்சாரிக்காள்லாம் இப்ப கூட இருக்கக்கூடிய அந்த பணியாட்கள்லாம் வந்து எப்படி வந்து சேவை புரிவாளோ அந்த மாதிரி இது அப்படின்னுட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னுட்டு சொல்லி முடிச்சுடுறார். ஆனா உத்தமூரார் ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். வால்மீகி ராமாயணத்திலிருந்து அயோத்தியா காண்டத்துல 16வது அத்தியாயம், நானே அதை நோட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். 16வது அத்தியாயம் 10வது ஸ்லோகம் இது. 16:10 ஸ்திதயா பார்ஷ்வதச்சாபி வாலவ்யஜன ஹஸ்தயா உபேதம் சீதையா தேவ்யா உபேதம் சீதையா பூயः சித்ரயா சசினம் யதா. சித்ரா நட்சத்திரத்தோட, சித்ரா பௌர்ணமி இருக்கும் இல்லையோ, அந்த சித்ரா நட்சத்திரத்தோட சந்திரன் சேர்ந்தா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் எப்பேற்பட்ட ஒரு பிரகாசத்தோட இருப்பானோ அந்த மாதிரி சீதையோட பக்கத்துல இருக்கக்கூடிய ராமனை சுமந்திரர் பார்த்தார்னு இருக்கு. அப்போ வந்து பக்கத்துல பார்ஷ்வதா பக்கத்துல நின்னுண்டு சீதையே கையால சாமரத்தை வச்சுட்டு வீசறாளாம். வால வியஜன ஹஸ்தையா சீதையாங்கிறார். அவ கையில வந்து சாமரத்தை வச்சுட்டு வீசுறா. அதனால இது வந்து பணியாள் ராஜாக்கு வீசுறா மாதிரிங்கிறது அவசியம் இல்ல, மனைவிக்கு அது உகந்ததுங்கிறார். இதுவது பத்னி கிரகணம் அபி யுக்தம். ஏன்னா நதியினாம் சாகர பத்னித்வாத், சாகர சமுத்திரத்துக்கு பத்னியா இருக்கிறதுனால இது பத்னிகள் எப்படி தன்னுடைய கணவனுக்கு சேவை புரியறதுக்காக சாமரத்தை எடுத்து வீசுவாளோன்னுட்டு சீதைய அங்க வந்து கோளா எடுக்கிறார், மேற்கோள் காமிக்கிறார். தரங்க லோலாம்புஜ தால விருந்தாக பர்ஹாத பத்ராயித பிருங்கயூதாக விதூத ஹம்சாவலி சாமரௌகாக நத்ய சமாதன்வத நாத சேவாம். அடுத்தது தாபானுபந்த பிரசமாய பும்சாம் ஷையார்த்தினா ஷாரங்கபிருதா உபஹூதா பயோத மாலா வியபதேச திருஷ்யா பிராயஸ்திரோதீயத யோக நித்ரா. பகவான் வந்து யோக நித்ரைய முடிச்சுண்டார். இந்த சரத்காலத்துலதான் யோக நித்ரை முடியறது. வருஷா காலத்துல அவர் வந்து யோக நித்ரையில இருக்கார். கிரீஷ்ம காலத்துல ஆரம்பிச்சு வருஷா காலத்துல முடியறது. ஒரு மாதிரி அந்த 4 மாசம் எடுத்துக்கிறோம் இல்லையா கணக்கு. ஆர் கிரீஷ்மல இருந்து சரத்துல 1 மாசமும் எடுத்துக்கிறோமோ என்னமோ சம்திங் லைக் தட் இருக்கு. அதுல அந்த யோக நித்ரா டைம் வந்து பகவானுக்கு அந்த ஒரு டைம் வச்சுக்கிறோம். சரத்காலம் வந்த உடனே திரோதீயத, திரோ அதீயத அப்படின்னா திரோதானம் அகரோத்தித்யர்த்தா. சோ யோக நித்ரா திரோ அதீயத, யோக நித்ரையானது
மறைந்தது. இது கர்மணி பிரயோகத்துல இருக்கு. யாருனால மறைக்கப்பட்டது? இவர்னால, பகவான்னால. ஷாரங்கபிருதா விஷ்ணுவனால், ஷய்யார்த்தினா ஷய்யார்த்தினா ஷாரங்கபிருதா தாப அனுபந்த பும்சாம் தாப அனுபந்த பிரசமாய ஷய்யார்த்தினா ஷாரங்கபிருதா உபஹூதா பயோதமாலா உபஹூதா யோக நித்ரா. ஓ, இங்கதான் இனிமேதான் அவர் வந்து கூப்பிடப்பட்ட ஒரு இதுங்கிறார். பும்சாம், மனுஷர்களுக்கு வந்து இந்த தாபத்தை கிரீஷ்ம காலத்துல ரொம்ப அப்படியே தாபம் ஜாஸ்தியா இருக்கு ஜனங்களுக்கு. அந்த தாபத்தை போக்குறதுக்காக மழை காலம் ஏற்பட்டது. அப்போ மேகங்கள் எல்லாம் வந்தது. சோ தாப அனுபந்த பிரசமாய, ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய தாபத்தினுடைய அனுபந்தம்னா தொடர்ச்சி. அந்த தொடர்ச்சியை வந்து அப்படியே போக்குறதுக்காக பகவான் என்ன பண்ணார்னா, ஷய்யார்த்தினா ஷாரங்கபிருதா உபஹூதா பயோதமாலா வியபதேச திருஷ்யா யோக நித்ரா இதானீம் திரோ அதீயத. அப்பா, ஓகே. வருஷா காலத்துல அவர் படுத்துக்கணும்னு ஆசைப்பட்ட பொழுது, ஷய்யார்த்தினா படுத்துக்கணும்னு ஆசைப்பட்டார், ஜனங்களுடைய தாபத்தையும் போக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால பகவான் என்ன பண்ணார்னா, ஷாரங்கபிருதா, ஷாரங்கம்ங்கிற வில்ல வந்து ஏந்தினவரான விஷ்ணு, அவரால் உபகூதா கூப்பிடப்பட்டதான யோக நித்ரா இப்பொழுது மறைந்ததுன்னு அர்த்தம். அந்த யோக நித்ரா என்ன? பயோதமாலா வியபதேச திருஷ்யா. பயோதமாலா மேகம், மேகம் எனும் மேகத்தினுடைய வரிசை அப்படிங்கிற ஒரு வியாஜத்துல பார்க்கப்படுகின்ற யோக நித்ரா. நம்ம எல்லாரும் பாக்குறது என்ன, வருஷா காலத்துல ஜனங்கள் பாக்குறது வந்து வெறும் மேகமா இருக்கு இங்க அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். ஆனா பகவான் வந்து ஐ வாண்ட் சம் ரெஸ்ட், இந்த பரிபாலனத்தை நான் வந்து கொஞ்சம் தடா போட்டு வச்சிருக்கேன், கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோக நிஷ்டையில போகணும்னு விரும்பிண்டு படுத்துக்கணும், தன்னுடைய இதுக்காக படுத்துண்டு யோக நித்ரையில போகணும்னு அவர் நினைச்சுட்டதுனாலதான் மேகங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து, சரி ரொம்ப நீங்க எல்லாம் தவிச்சுட்டு இருக்கீள், உங்களுடைய தாபத்தை போக்கி இந்த மழை வந்து கொட்டி நீங்க எங்கேயும் நகராத இருந்தேன்னா, அவரவருடைய ஒரு அவஸ்தையில இருந்தேன்னா எனக்கு பரிபாலன ரூபமான ஒரு வேலை கம்மியா இருக்கும் பகவானுக்கு, இல்லையா? அப்படி சொல்ல வர்றார். இப்படிதான் இருக்கணும். வேற ஏதாவது புரிஞ்சா சொல்லுங்க. பும்சாம், ஜனங்களுக்கு ஒரு தாபத்தை போக்குவதற்காக ஷய்யார்த்தினா படுத்துக்கணும்னு ஆசைப்பட்டு பகவான் என்ன பண்றாருன்னா, இப்ப மழைய கூப்பிடுறார், யோக நித்ரைய ஆக்சுவலி வரவழைச்சுக்கிறார். இந்த யோக நித்ரை எப்படி இருக்குன்னா, பயோதமாலா வியபதேச திருஷ்யா, மேகத்தினுடைய மேக பங்கிங்கிற ஒரு வியாஜத்தினால பார்க்கப்படுகின்ற யோக நித்ரையானது கூப்பிடப்பட்டது. எப்போ? வருஷா காலத்துல கூப்பிடப்பட்ட பொழுது அது இப்ப என்ன ஆயிடுத்துன்னா கம்ப்ளீட்லி சரி, எது முன்னாடி இருந்ததோ இப்போ இட் டிசப்பியர்டு. ஓகே, கரெக்டா இருக்கு. சரி, அதான் திரோ அதீயத, அந்த யோக நித்ரையானது பிராயா இப்போ போயிடுத்துன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார். அதுக்கு வந்து இந்த இந்த இடத்துலயா இதுல தானே சொல்றார், அந்த யோக நித்ரா வந்து வருஷா காலத்துல பகிசஞ்சாரா யதீனாம் பாந்தானாம் ஜிகீஷூணாம் ராஜ்ஞாம் விருத்தியர்த்தம் பர்யடதாம் ஏவம் பூதானாம் பிராயா உபரத்தியதே. அதுதான் சொல்றார். வருஷா காலத்துல யதிகளும் எங்கேயும் போக முடியாது, வழிபோக்கர்களும் போக முடியாது, ஜிகீஷூணாம் ராஜானாம் போருக்கு போகணும்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ராஜ்ஞாம் அரசர்களுடைய ஒரு மார்க்கமும் தடப்பட்டு விடுறது. பரியட்டதாம் விருத்தியர்த்தம் பரியட்டதாம், ஜீவனார்த்தத்துக்காக ஜீவனத்துக்காக வந்து யார் யாரெல்லாம் சுத்துறாளோ அதுவும் மழை காலத்துல தடுக்கப்படுறது. அதனால எப்படி நித்ரா காலத்துல இது நித்ரா சமயே பிரஜாக அந்நத்திர அவ்யாபாரையன்னு ஸ்வயமபி சக நித்ராணா, ஜனங்கள் எங்கேயுமே வெள்ள சுத்தாத ஒரு மந்தமா இருக்கணுங்கிறதுனால அந்தர்யாமியா இருக்கிற பகவானே வந்து அங்க ஒரு அடக்கத்துக்கு வரார், குவைட் ஆயிடுறார் அப்படிங்கிற.
அந்த காலத்து ஒரு வர்ணனையை வச்சுட்டு சொல்றோம். அதனால தானே சாதுர்மாசியம்னு சொல்லி நம்ம வந்து தாண்ட மாட்டோம். அந்த சமயத்துல ஒரு விரத ஆச்சரணம் பண்றது, ஒரு ஆகார நியமங்கள் உண்டு. ஏன்னா நிறைய வெளியில வந்து கண்டாமினேஷன்ஸ், பாசிபிலிட்டி ஆஃப் கண்டாமினேஷன் உங்களுக்கு ஜாஸ்தி. அதனால ஆகார நியமத்தோட நம்ம சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஒரு விரத ஆச்சரணங்களுக்கெல்லாம் உகந்த சமயம்னு சொல்லி நம்மளை வந்து உள்ள அடக்கி வைக்கிறது. வெளியில சஞ்சாரம் பண்ண மாட்டோம் அந்த வருஷா காலத்துல. இப்போ அந்த டைம் எல்லாம் முடிஞ்சு அந்த யோக நித்ரைய பகவான் நிறுத்தினாராம், மறைச்சார் அப்படின்னு வருது. தாபானுபந்த பிரசமாய பும்சாம் ஷையார்த்தினா ஷார்ங்கபிருதா உபஹூதா பயோதமாலா வியபதேச திருஷ்யா பிராயஸ்திரோதீயத யோக நித்ரா. சரியா? பிராயகான்னு வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல அண்ட் யோக நித்ரா வியபதேசான்னு வர்றதுனால அபன்னுதி உத்பிரேக்ஷா ரெண்டுமே இருக்கு இந்த இடத்துல. வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம்.